வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு yet another episode of நீங்க சொல்லுங்க season 7. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. பல பேராலும், அதாவது இளையர்களாலும் சரி பெற்றோர்களாலும் சரி ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு தலைப்பு, மேனேஜிங் டீன்ஸ். இந்த தலைப்பை பத்தி பேச நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் திரு புகழேந்தி அவர்கள் வந்திருக்காரு. ஹி இஸ் ஆக்சுவலி அ லைஃப் கோச். இந்த மாதிரி நிறைய டீனேஜர்ஸ் பெற்றோர்களை அவர் சந்திச்சு அவர் வந்துட்டு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் திரு புகழேந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சில பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைகள் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, சரியா படிக்க எல்லாமே தே ஆர் வெரி ஸ்மார்ட், ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயே இருக்காங்க, ட்விட்டர்லேயே இருக்காங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே அவங்க நல்லா படித்தாலும் டிசிப்ளின் அப்படின்னு வரும்போது எதிர்த்து பேசுகிறாங்க, ரெபலாக இருக்காங்க, ரெபலியஸாக இருக்காங்க அப்படின்றாங்க. அதே சமயத்தில் டீனேஜர்ஸும் வந்து சளிச்சவங்க இல்லை, அவங்களும் வந்துட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்குன்னு சில நீட்ஸ் இருக்கு, யூனோ அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நாக் பண்றாங்க. இந்த மாதிரி செட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. சோ இதை எப்படி how to strike a balance between these perceptions? இல்லங்க, டீனேஜர் வந்து இப்படி தான் பேசுவாங்க. இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நாங்க இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் இல்லை. இது வந்து முதல்ல நம்ம பெற்றோருக்கு புரியாத ஒண்ணுன்னா இது மூளை வளர்ச்சி. 6 வயசுலேயே வந்து 95 விழுக்காடு மூளை வளர்ந்துரும். ஆனா இந்த 13 வயசுல அப்பதான் முழுசா வளர ஆரம்பிக்குது. இப்ப டீனேஜ் 18-20 வயசு வரைக்கும் அவங்களோட ஃப்ரண்டல் லோப்ல இருக்கிற இது அப்பதான் லாஜிக்கலா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க ரியாக்ட் பண்ணுறது பூரா அம்கர்டால தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு இப்போ பதில் கேளுங்க, எல்லாம் இமோஷனல் பதில் தான் வந்துச்சு, லாஜிக்கல் பதிலுக்கு பிறகு தான் வந்துச்சு. ஸோ இப்போ உள்ள டீனேஜர்ஸ் என்ன, எப்பவுமே டீனேஜர்ஸ் வந்து அவங்க முதல்ல ரியாக்ட் பண்ண போகிறது இமோஷனல் ரியாக்ட் பண்ணுவாங்க. பெற்றோர்கள் உடனே அறிவுரை சொல்கிறதோ உடனே வந்து இது பண்ணுறதோ நடக்காத விஷயம். இந்த இமோஷன் வந்து ரொம்ப ஒரு வேல்யூவான இதுங்க. அவங்களோட அமகல்டு ரியாக்ஷன் பண்ணும்போது, அவங்களோட இமோஷன் உணர்ச்சி பூர்வமாக ரியாக்ஷன் பண்ணும்போது பெற்றோர்கள் முதல்ல உண்மையிலே கவனிக்க வேண்டியதுன்னா அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது. இமோஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் பிஹேவியர் என்ன பண்ணுறாங்க. கோபம் வரும், கோபத்தில் வந்து கத்தி எடுத்து குத்துறாங்களா, இல்லை போய் ஒரு மூலையில் இது பண்ணுறாங்களா, சோகம் வரும்போது அழுகுறாங்களா, இல்லை தண்ணியை இது பண்ணிக்கிறாங்களா, அதுதான் நம்ம பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டியதை தவிர அவங்களோட இமோஷனே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது முடியாது. ஏன்னா இந்த வயசு அப்படி தான் வரும். ரெண்டாவது விஷயம் வந்து அவங்களோட நோவல்ட்டி இப்போ ரொம்ப பிடிக்கும். இந்த வயசில் அந்த இமோஷனல் நோவல்ட்டி பிடிக்கும். ரோலர் கோஸ்டரை பாருங்க, அதை பார்ப்பாங்க, போய் ட்ரை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஏதாச்சும் புதுசாக அப்படி கண்ணு அங்கே தான் போவோம். இந்த வயசில் அதுதான் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், ஏதாச்சும் புதுசு பாருங்க, புது சட்டையை பாருங்க, தே வாண்ட் தட். புது சாங்கை கேளுங்க, லிரிக்ஸ் பூரா மெமரைஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அவங்க தே வாண்ட் நோவல்ட்டி. ஸ்கூலில் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தி அண்டர்ஸ்டாண்ட் அந்த சைக்காலஜி ஆஃப் த டீனேஜர்ஸ். அவங்க சொல்கிற பாட விதங்கள், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் பூரா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் நம்ம இதெல்லாம் செய்யறதில்லை. அப்படி செய்யாத தருணத்தில் படிப்படி சொல்லும் போதோ, இல்லை கர்ஃப்யூ டைம் போடும் போதோ, இது போடும் போதோ என்ன நடக்குதுன்னா அங்கே தான் கொஞ்சம் சண்டை வருது. அதான் இப்போ நடக்கிறது. பட் நீங்க சொல்றதை பார்த்தா வந்து டீனேஜர்ஸ் வந்து தே ஆர் ஜஸ்டிஃபைட் பிகாஸ் இந்த பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல், ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தோ இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தோ தே மைட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் வந்து டீனேஜர்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு நினைக்கிறது வந்து தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னா இது எப்படி நம்ம டேக்கிள் பண்றது? ஏன்னா அவங்க இமோஷனலாக பேசுவாங்க. நீங்கள் வான்னு சொன்னீங்கன்னா ஏன் தினதும் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த ஜாமான் எடுத்து வையனா உடனே நாங்கள் இமோஷனாக சொல்லுவாங்க, என்னையே வேலை வாங்குங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்களும் கத்த ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்றுமே காரியம் நடக்க போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன சொல்கிறேன்னா, அவங்க நீங்கள் கூப்பிடும் போதோ அவங்க அந்த ரியாக்ஷன் கொடுக்கும் போதோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லாஜிக்கலாக பேசுகிறீங்களா? ஸோ சில விஷயங்கள் நீங்கள் சொல்லணும், அமைதியாக பேசணும், சொன்ன விஷயத்தை சொல்லக்கூடாது. படின்னு சொல்கிறீங்க, ஆனால் படின்னு சொல்லும் போது வீட்டில் ஒரு டைம் டேபிள் போட்டுருந்தீங்கன்னா, அது ஒரு சார்ட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா, இந்த டைம் படிக்கிற டைம், இந்த டைம் நீங்கள் வந்து பார்த்தோன்னே செஞ்சுட்டியாமா, செஞ்சுட்டேன், ஓகே குட், முடிஞ்சிச்சா, அடுத்தது போவோம், அப்படியே நம்ம செஞ்சுட்டு போகலாம். ரெண்டாவது விஷயம் வந்து அவங்கள வந்து டிசிஷன் மேக்கிங் அவங்கள உள்ளார கொண்டு வரணும். அவங்க எடுக்கிற டிசிஷன் தப்பாக இருக்கும். இந்த வயசுல, டீனேஜர்ஸ் வயசுல அவங்க எடுக்கிற டிசிஷன் பூரா தப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க இமோஷனலாக டிசிஷன் எடுப்பாங்க. இன்னைக்கு எனக்கு எப்போ வேணும், இன்னைக்கு வேணும், எனக்கு இம்பால்சிவ், எனக்கு இது வேணும், அதுதான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஹாலிடே போமா, இன்னைக்கு போவோம், எல்லாம் இன்னைக்கே வேணும்னு சொல்லுவாங்க. அது தப்பு இல்லை, ஏன்னா அப்படிதான் அவங்க மைண்ட் திங்க் பண்ணுது. அந்த தருணத்தில் நீங்க நான் சொல்லணுமா, சரி இது ஆப்ஷன், எனக்கு ஆப்ஷன் கொடு, என்னென்ன செய்யலாம், இந்த ஆப்ஷன் கொடு. ஸோ அவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது நம்ம ஒரு அந்நியத்துக்கு வளரும், புது ஃப்ரெண்ட்ஸ் தேட ஆரம்பிப்பாங்க. நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸை வெட்டுவாங்க, புது ஃப்ரெண்ட்ஸ் வரும், பழைய ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பிகாஸ் தே லைக் நாவல்ட்டி. அந்த தருணத்தில் நீங்கள் போய் உனக்கு 15 ஃப்ரெண்டு தான் இருக்கணும், ஃபேஸ்புக்கில் 100 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா 2வது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் திறப்பாங்க உங்களுக்கு தெரியாமல். அதான் நடக்கும். ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. ஏன்னோ இது ரொம்ப பெரிய பிரச்சனைனா, சில பெண்கள் வந்து, சில ஸ்கூல் படிக்கிற பெண்கள் வந்து
2 செட் ஆஃப் காஸ்டியூம் வச்சுருக்காங்க. இப்போ ஒன்று வீட்லேயும் இன்னொன்று ஃப்ரெண்டு வீட்லேயும். ஓகே. இப்போ இதெல்லாம் நடக்குது. ஸோ அவங்க ஸ்கூல் விட்டு போகும்போது நல்லபடியாக போவாங்க. அப்படி போன பிறகு அங்கே போய் மாற்றிக்கிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போவாங்க, இல்லை காலேஜ் படிக்கும்போது போவாங்க, இல்லை வெளியே அவுட்டிங் போவாங்க, அப்படி போவாங்க. ஏன் அது நடக்கணும்? நல்லா இருப்போமே. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டீனேஜர்ஸ் அண்ட் தேர் நாட் பேட் கிட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம டிசிப்ளினை ரொம்ப கடைப்படுத்துகிறோம். இன்னும் சில பேர் பெற்றோரை நான் கேட்பேன், ஏன்னா நான் சிந்தாக்கா ஒர்க் ஷாப் நடக்கும்போது பெற்றோரை கேட்பேன், அவங்கள என்ன மாதிரி ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்பேன். அவங்க ஒரு போப்பாண்டவர் ஆக்க போறீங்களா, இல்லை ஒரு சன்னியாஸ் ஆக்க போறீங்களா, அவங்க என்ன டிசிப்ளின், என்ன சொன்ன தண்ணி அடிக்கிறாங்களா, கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை திருடுறாங்களா, இல்லை ஒன்றும் இல்லை புகா, பட் உங்கள் கண்ணுக்கு படிக்கணும், அதான் உன் வேலை. இருக்க முடியாதுங்க. அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்க ஆசைபாசம் இருக்கும், புதுசாக செய்யணும். ஸோ அந்த ஃப்ரீடம் விடணும். சில பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நம்மளுக்கெல்லாம் எதுவும் தெரியாத, எப்படி அப்பா அம்மா வளர்த்தாங்க. அந்த காலத்தில் சொல்லிடுவாங்க, இளமட்டம் வயசு இப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. இப்படி தான் அடிப்பான், இப்படி தான் இது பண்ணுவான், முரட்டுத்தனமாக இருப்பான், முறுக்குத்தனமாக இருக்கும், அப்படி விட்டுருவாங்க. நீங்கள் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக இருப்பான் அப்படின்றது வந்து இந்த மேஸ்குலைன் ஜெண்டர். ஒரு ஆண் வந்து அப்படி இருப்பான், பட் அப்போ கூட பெண்களுக்கு வந்து அந்த சுதந்திரம் கொடுக்கப்படலையே இல்லையா? அந்த டைம்ல கூட ஒரு டீனேஜர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுதந்திரம். ஸோ அது எப்படி வித்தியாசப்படுது? டீனேஜர் அப்படின்னு வரும்போது ஒரு ஆண் ஒரு பெண் இவங்களுக்குள்ள வித்தியாசம் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒயிட் மேட்டர் கிரே மேட்டர்னு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆண்களுக்கு ஒயிட் மேட்டர் கூட இருக்கும். ஸோ தே கேன் நேவிகேட், ஸ்பேஷியல் அபிலிட்டி ரொம்ப இருக்கும். ஒரு டார்கெட் எடுத்து டார்கெட் பண்ணுறது இருக்கும், அது மாதிரி கேம்ஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறது ரொம்ப ஆசையாக இருக்கும். பெண்களுக்கு வந்து கிரே மேட்டர் கூட, தே கேன் டூ மல்டி டாஸ்கிங், அன்பிலீவபிள் மல்டி டாஸ்கிங், லாங்குவேஜ் பவர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து இந்த வயசில் வந்து இந்த டீனேஜ் வயசுலனால அந்த லாங்குவேஜ் அபிலிட்டி வர ஆரம்பிக்கும். அது ஒரு அபாரமான விஷயம். ஏன்னா லாங்குவேஜ் இப்போ தான் நம்ம லாஜிக்கலாக இந்த இடத்துல ஃப்ரண்டல் குளோபலில் வந்து அது வளர அது இது பண்ண ஆரம்பிக்கும். இந்த டீனேஜர்ஸ் என்ன இதை கவனிக்கணும்னா, பெண்களும் ஆண்களும் சரி என்ன கவனிக்கணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஸ்னாப்சஸ் இருக்கும். அது வந்து டீனேஜர்ஸ்க்கு நம்மளோட கூட இருக்குது. 21 வயசு வரைக்கும் அது வந்து வளர்ந்துட்டு கடைசியில் அப்போ தான் ட்ரிம் பண்ண ஆரம்பிக்கும். அது சினாப்சிஸ் ரொம்ப அபாரமான இது. அது பாய்க்காத தருணத்தில் அது அழிந்து விடும். அதை வந்து சில 2 விஷயங்கள் அதை கொண்டு வரும். ஒன்று வந்து சிகரெட், இன்னொன்று தண்ணி. அப்புறம் அது வளரவே வராது. ஒரு கேள்வி கேட்டோம்னா அது சுற்றிட்டு போய் கேட்கும். ஸோ நம்ம பிரெயினை நம்ம அழிச்சுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த சினாப்ஸ் அவங்க காமந்து பண்ணாங்கன்னா மொழி வளம், திங்கிங் எபிலிட்டி பூரா அன்பிலீவபிளாக வரும் டீனேஜர்ஸ்க்கு. ஸோ இந்த வயசில் வந்து பெற்றோர்கள் எதை கவனிக்கணும்னா, நோ ட்ரிங்கிங், நோ ஸ்மோக்கிங், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற பார்க்குற விதம் கற்றுக்கிட்டோன்னா the synapses will be very much more than us when we are adults. பட் இதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ் எப்போலேருந்து தே கேன் ஸ்டார்ட் டு எஸ்டாப்ளிஷ் திஸ் இல்லையா? ஏன்னா டீனேஜ் வரும்போது தான் அந்த பிரச்சனை, ஐயோ என் பிள்ளை 13 வயசு ஆயிடுச்சே அப்படின்னு அந்த டைம்ல தான் இட்ஸ் லைக் பட் எப்போலேருந்து தே ஷுட் ஸ்டார்ட் திஸ்? ஓகே, ரொம்ப பேரண்ட்ஸ் கேட்பாங்க, சார் அவன் ஃபோன்லேயே தூங்கிட்டு இருக்கான் சார், ஃபோன்லேயே விளையாண்டுட்டு இருக்கான் சார், ரொம்ப கவனிக்கிறது இல்லை. அப்போ நான் கேட்பேன், அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க வீட்டு பேபி சிட்டரே டிவி தானேங்க, ஒரு டிவி வச்சுட்டு டிவியை பாருப்பா நான் சமைச்சிட்டு வரேன், நான் இது செய்கிறேன்ப்பா சமைச்சிட்டு வரேன். ஸோ அவன் யூ பாடி எக்ஸ்டர்னலைஸ் அது மாதிரி. ஸோ அவனுக்கு அது ஹுக்ட் ஆகிட்டான், அந்த ஃபோனு அந்த இதெல்லாம் ஹுக்ட் ஆகிட்டான். அதோட இன்னொரு விஷயம் வந்து பார்த்துங்க, இன்னொரு விஷயம் வந்து இளம் வயதிலேயே வீட்டில் உட்காந்து பெற்றோர்கள் 2 பேரும் பிள்ளைங்களோட உட்காந்து ஃபேமிலியோட கிரவுண்ட் ரூல்ஸை சொல்லணும். அப்புறம் ஸ்மோக்கிங் இருக்கா, எல்டர்ஸ் வந்தால் என்ன பண்ணணும், எப்போ சாப்பிட போகிறோம், எப்போ டிசிஷன் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஃபவுண்டேஷனை போட்டுட்டிங்கன்னா கர்ஃப்யூ டைம் சொல்ல தேவையில்லைங்க. கர்ஃப்யூ டைம் ஏன் சொல்கிறோம்னா, நம்ம ஃபவுண்டேஷன் போடாத தருணத்தை அந்த பிள்ளை சொல்லுதில்ல, கர்ஃப்யூ டைம் வந்து பெண்களுக்கு இருக்கிற கர்ஃப்யூ டைம் ஆண்கள் கிடையாது, விச் இஸ் தப்பு பாருங்க. ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் உட்காந்து பேசிட்டீங்கன்னா, யங் பிரைமரி 1 பிரைமரி 2 உட்காந்து பேச ஆரம்பிங்க, இதான் நம்ம ஃபேமிலி கிரவுண்டு, சாப்பிட்டா இந்த நாள் எல்லாரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவோம், வீட்டில் வந்து வெஜிடேரியனா நம்ம கவச்சு தொட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், இது பண்ண மாட்டோம், உங்கள் கிரவுண்ட் தான் சொல்லுங்க. தப்பு நடந்த பிறகு கிரவுண்ட் சொல்றது அது தப்பு. இது முதலே சொல்லிட்டா பிள்ளை ஓ இதை நம்ம செய்யக்கூடாது தெரிஞ்சு போச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. அந்த ஏஜ்ல வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அந்த ஏஜ்லேருந்து நம்ம சொல்லலாம். மஸ் ஏனோ சொல்லணும், அது அவங்க சினாப்சஸ் இருக்கும். நம்ம என்ன நம்மளுக்கு பெற்றோர் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, சில இடத்துல வந்து பிள்ளைங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட், அந்த பிள்ளை வந்து ஃப்ரெஞ்சில் போய் அவங்க ஃப்ரான்ஸ் நாட்டில் போய் அவங்க இது செய்யும்போது ஒரு 6 வயசு பிள்ளை வந்து டிவியை பார்த்துருக்கோம், ஃப்ரெஞ்ச் டிவியை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க ஃப்ரான்ஸ் விட்டு வந்து இப்போ சிங்கப்பூர் வந்துட்டாங்க. இப்போ அந்த ஃப்ரெஞ்ச் படிச்சுக்குது, டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா 6 வயசு இந்த ஃப்ரெஞ்ச் டிவியை பார்த்ததுல சினாப்ஸில் போய் அந்த லாங்குவேஜ் பூரா அமைஞ்சிட்டு. ஸோ பிள்ளைங்களை அப்படி நம்ம வளர்த்தோம்னா, பரவலாக வச்சு அந்த சினாப்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அது அறிவாளியாக தேவை, அது நம்ம அதே அறிவாளியாக வந்துடும்.
பேசவும் கற்றுக்கும். இப்போ பேரண்ட் எப்படி பேசுறது, பெரியவர்கிட்ட எப்படி பேசுறது, டீச்சர் எப்படி பேசுறது. ஸோ கொம்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையாக இருக்காது. ஸோ மிஸ்டர் புகழேந்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதாவது இந்த வயசுல தான் பார்த்தீங்கன்னா ஜெலசி, பியர் ப்ரெஷர், ஒரு குரூப்பிசம் இருக்கலாம். ஸோ நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வந்துட்டு இந்த ஏஜ்ல அது வந்து பேரண்ட்ஸ் எப்படி யூனோ கண்டிப்பாக வந்து அது they will only take it off at home. ஏன்னா முக்கால்வாசி they'll take it off at home. ஸோ அது இன்செக்யூரிட்டி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி அதை டீல் பண்ணுறது? நான் எப்போவுமே அட்வொகேட் பண்ணுறது 2 விஷயம். ஒன்று வந்து தகப்பன்கள் பெண்களோட பிரேக்ஃபாஸ்ட் போகணும் தனியாக. ஒரு மார்னிங் ஜஸ்ட் ஒன்ஸ் அ மந்த் ஜஸ்ட் கோ ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் வித் டாட்டர்ஸ். அது ஏன் இது இப்போவே ஆரம்பிச்சிங்கன்னா பேச தேவையில்ல, ஒன்றும் பேச தேவையில்ல, சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ். வருங்காலத்தில் அந்த பாண்டிங் வந்துடும். தாய்மார்கள் மகனோட பிரேக்ஃபாஸ்ட் போங்க, ஒன் டு ஒன், ஜஸ்ட் சிட் டவுன். அறிவுரெல்லாம் சொல்லாதீங்க, சும்மா உட்காந்து பேசிட்டு யதார்த்தமாக பேசுங்க. இந்த பாண்டிங் வர ஆரம்பிச்சிச்சுன்னா யூ வில் ஸ்டார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேம். இதுக்கான பெற்றோர் நான் இன்னொரு அட்வைஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் டீனேஜர்ஸ் எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்போம். நான் எவ்வளோ இப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள். அதே தான் அந்த ஃபீலிங்ஸ் தான் இப்போ இவனும் போயிட்டு இருக்கான். நம்ம எப்படி ஆதரவாக இருக்கலாம், அது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து உங்களோட ஆசைகளை அவங்கள்ட்ட திணிக்காதீங்க. ஓ அடுத்த பையன் வந்து டாக்டராக இருக்கான், எங்கள் சொந்தக்கார பிள்ளை இந்த டாக்டராக இருக்கான், நீனும் டாக்டராக வரணும், நீனும் இன்ஜினியராக வரணும், ஏன்னா இது சொந்தக்காரங்க. உன்னோட இந்த லாயராக இருக்கான், நீனும் இப்படி வரணும் அப்படி. ஏன்னா இப்போ உலகத்தோட எஜுகேஷன் சேஞ்ச் என்னன்னா எவ்ரி சைல்ட் இஸ் born a genius. அந்த ஜீனியஸை கண்டுபிடிக்கிறது தான் ஸ்கூலோட வேலை, பெற்றோரோட வேலை, முக்கியமாக பெற்றோர்களோட வேலை. அதை முதல்ல கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வந்துடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த சென்ஸ் லைக் நம்ம வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் இஷ்யூவை டிப்பிக்கல் சொல்யூஷனோட டீல் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் கண்டிப்பாக வந்து இந்த பேரண்ட்ஸ்க்கும் வந்து டீனேஜர்ஸ்க்கும் இந்த கேட்குறவங்களுக்குலாம் தே வில் ஆல்சோ ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கருத்துக்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க, திருமதி ஷைலேஷ். அவங்க சிண்டால பயிற்சியாளராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, டே டு டே லைஃப்ல இந்த சோஷியல் மீடியானால அஃபெக்ட் ஆன இளையர்களை பெரியவர்களை சந்திச்சு அவங்கள கவுன்சில் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்க வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் மீட் ஹர். வணக்கம் திருமதி ஷைலேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். You look very pretty, nice. Thank you. ஸோ இந்த அடிக்ஷன் அப்படின்றது வந்து நார்மல் யூசேஜ்க்கும் இந்த அடிக்ஷனுக்கும் where's the line, you know, what's the line? எப்போ வந்து இது அடிக்ஷனா மாறுது? ஓகே, ஒரு obsession and like காலையில எந்திரிச்சோனே you know not even out of the bed first thing it's like you know checking the Instagram or emails or I think checking into Facebook. Yeah, so and also அந்த time management இருக்கு. என்னன்னா இளையர்களுக்கு they have school, you know, CCA, many things. And the time manage பண்ண தெரியல. And sadly பெற்றோர்களுக்கும் அந்த அது புரியல that you know how much of time அவங்க you know they set into all this into social media. இப்போ பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி உதவி செய்யலாம் இளையர்களுக்கு? ஓகே, முதலாவது ஐ திங்க் அவங்களும் அவேராக இருக்கணும். இட்ஸ் குட் டு நோ. ஐ திங்க் it's nice to even get yourself a Facebook account. Why not? You can even be a friend, you know, அவங்களோட பிள்ளைங்களோட ஃப்ரெண்டாக இருந்துட்டு it actually helps to build that trust. அது மட்டும் இல்லை, you get to actually see what's happening on the other side. So like you know அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்காங்களே அந்த சோஷியல் மீடியாவில், அது எல்லாரும் அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், you know, neighborhood friends-ஆ இல்லை you know strangers ஆன அதில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். I think
building that trust with your child. So if anything goes wrong, அவங்க அந்த வயசுல எப்பவுமே friends are ரொம்ப important. So friends கிட்ட போகாம at least வந்து any issues, they're willing to come and speak to their parents. Yeah, so இன்னொன்று வந்துட்டு நீங்க அவேர்னஸ் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இருக்கிற இளையர்கள் வந்துட்டு கண்டிப்பா they are street smart. Yes, it's not like they are not aware of things. So அப்படி இருக்கும்போது அவங்க வேணும்ட்டே சில விஷயங்கள் லைக் பாத்தீங்கன்னா வந்துட்டு 4000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா they don't know all of them. Logic, exactly true. So அப்படி இருக்கும்போது they are aware of the risk factors. So why would they do it? எதனால அப்படி செய்றாங்க? Okay, peer pressure பாத்தீங்கன்னா especially youth, நம்ம இளையர்களுக்கு நிறைய peer pressure, negative as well as positive. So I'm very popular if I have 4 or 5,000 friends. So என்னன்னா, of course you don't have that many friends. So anyone, a stranger who wants to be your friend, you start adding them. So it's a peer pressure to show I'm so popular. அது மட்டும் இல்ல, ஒரு photograph போட்டாங்கன்னா they upload a picture, it's like how many likes I got, compared to you in the competition, in this sort of a thing. So sometimes என்னன்னா அவங்க கொஞ்சம் ஒரு not very I would say, I wouldn't say obscene, but not very right. Appropriate pictures are being uploaded. Comments, pathina, and so all this is because peer pressure. You want to be popular. You want to be like the other person. Sense of belonging. Sense of belonging, and sadly, sometimes negative influence around, because there have been cases of like. They've been recruited into gangs. Means they went to school and university level. Yes, like not so much university, more of I think school, secondary school. And the friends, so-called friends, add pandrangla, so they could be part of a gang. And then there's recruitment, the idea of being cool, accepted. You see, so a lot of these issues come by. So they need to. அவங்களே கொஞ்சம் தெரியணும் அந்த செல்ஃப் அவேர்னஸ், how you protect yourself. ஸோ இது வந்துட்டு எப்படி இந்த அவேர்னஸ் அப்படின்றத நீங்க எப்படி கிரியேட், ஏன்னா எடுத்து சொன்ன உடனே வந்துட்டு புரிஞ்சுக்கிற வயசு புரிஞ்சுக்கிறதோட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, more rebellious, அந்த மாதிரி ஒரு ஏஜ் அது. So how do you actually get them to understand what you're saying? Yes, so பார்க்க போனீங்கன்னா we do சிண்டா மூலியமா senior victory ன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. We actually meet up with group of students. We conduct about a 10 weeks session. So part of the project Senior Victory, social media. So we don't number question pannuvom, like how much of importance do you give to your friends, to social media. There's certain strategies that we actually get them involved. It has to be something that they start to reflect, yes, and consciously they understand. Because நீங்க straight away சொன்னீங்கன்னா, the minute you say செய்யக்கூடாதுன்னா அதான் செய்யணும்னு இருப்பாங்க. So that is part of youth, teenage, we've gone through it. So it's like you need to create this awareness and get them to think எது நல்லது எது நல்லது இல்லை. So அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. So like some of them I've had they put up status like I'm bored, இந்த நடக்கும்போது அவங்க I'm bored, anyone free to chat with me, and then you that means you're already inviting in the strangers and all that. So if you're bored, you usually would talk to someone, or there's lots of homework to be done. So in the mari da namba we get them to think, to reflect, and அவங்களுக்கே புரிஞ்சுக்கணும் இது it shouldn't be, and they do come back after that and share, So எந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த இளையர்கள் ஹெல்ப் சீக் பண்றாங்க இந்த அடிக்ஷனுக்கு? ஆக்சுவலி பார்க்க போனா அது கொஞ்சம் ஒரு லேட் ஸ்டேஜ்ல தான். பிகாஸ் either பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க மாட்டுது that it is already come to that level. அவங்க maybe அவங்களோட டெக்னிக் என்னன்னா use that nagging, don't be on the phone, don't. So they have other ways of doing it. So அவங்களுக்கே புரியும் போது sometimes sadly ஏதாச்சும் ஒரு negative issue நடக்குது, there's someone has taken their pictures or given them some remarks. There's lots of cyber bullying. So other affect பண்ணுவாங்களுக்கு. When that affects them, then all these issues come up. So who seeks help? The parents or the child? Who comes to you? Okay, if the parents have a very good
relationship, the kids would they would go to them. But sadly, most of the time, it's during our sessions that when we are talking about it, it comes up. And of course, they have a fear of, போய் பெற்றோர்கள் கிட்ட சொன்னா you'll only get a good scolding and it'll become a worse thing. So first thing என்னன்னா அவங்களுக்கு பெற்றோர்கள் கிட்ட தெரியக்கூடாது, and then ஸ்கூல் ஆசிரியர் கிட்ட இந்த விஷயம் தெரியக்கூடாது, ஸ்கூல் கவுன்சிலர் கிட்ட தெரியக்கூடாது. ஸோ நம்ம என்னன்னா அவங்களோட வேலை செஞ்சு அதை சால்வ் பண்ணுறதுல பார்ப்போம். Of course, stages where we have to keep them, parents informed and all that. But basically, அதை educate பண்ண அவங்கள பிள்ளைங்கள, this is not right and that's right. Okay, but again, இளையர்கள் மட்டும்தான் இது வந்து அடிக்டடா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. Because நானும் it's not like I don't have an FB account or a Twitter. So even I am addicted to some extent, at least to WhatsApp. True. See, have you seen இந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்திருக்கீங்க? Okay, yes. In the course of நம்ம வேலையில we've come upon parents or even others, and they some of them are even in their 40s, 50s. Okay. Yeah. So especially because நான் single moms உடைய வேலை செய்கிறேன் சிண்டா மூலமா through Project Athena. So loneliness is a big factor. So what happens now, they try to, you come back, you go maybe on Facebook, Twitter and all that, you make friends, but you don't know this friend, and sometimes they can play with the feelings of that person. Right. Yeah. So then that when certain things you find out, you do get affected. True. And it's everything. And I think addiction pathina, it's not just இளையர்கள், நம்ம பெரிய adults, so they have that. So எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு there should be a bit of balance. Reality. I think it's not all, as I said, bad. Ninga the advantage pathina, there's so much out there. If you want to start an online business, if it booms, Facebook, because that is one way. You actually, in terms of advertisement, low cost, and marketing, yes, and everyone's into online shopping now because convenience. So adu mattum illa, like பெற்றோர்கள் பார்க்கலாம் that நிறைய causes இருக்கு. So if you think your child is addicted to gaming, actually they do have some what is that, online gaming kind of competition courses, and also at least ada ஒரு advantage ஒரு நல்ல மூலமா you can அத பாவிக்கலாம். அது மட்டும் இல்ல, நிறைய ரிசர்ச்க்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு online everything. So எல்லாத்துலயும் there's a lot of good. நம்ம எப்படி அதை கர்ப் பண்றோம்னு தான் விஷயம். And especially youthக்கு பாத்தீங்கன்னா it is gaming, this online gaming thing, அது ஒரு addiction. This chatting. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆண்கள் பெண்கள் இவங்க ரெண்டுமே பேருமே யூஸ் பண்றாங்க இல்லீங்களா? So இந்த அடிக்ஷன்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? Gender difference in what area இருக்கும் maybe? Because நீங்க gaming னு சொன்னது வந்து usually the guys there are some girls but mostly guys I think. Yeah, ஆமா. Girls என்னன்னா they like going chatting, and in the Facebook this thing, but likewise with boys also. So இத பார்த்தா அது ஒரு பேலன்ஸா தான் இருக்கு. It's just that in different areas. couples யாராவது வந்திருக்காங்களா? எங்களுக்குள்ள இருக்கிற அந்த குவாலிட்டி டைம் வந்துட்டு because of addiction வந்து எங்க relationship has been அந்த மாதிரி தான். Basically நம்ம training அந்த parents மூலமா இல்ல, but I have had experience with some people. Yes, it is like quality time is off. Face to face, yes. Everything is online. At first maybe அது ஒரு thriller இருக்கலாம், but after that it's like ரெண்டு பேரும் இந்த மாதிரி நம்ம frustration. Yeah, same like how we are seated, but ஒரு communication இல்ல. எல்லாமே is you are in your world and this, but physically you're together. Yeah. True. So I think it is something that's taken over our world. How we can make use of it, how we can gain from it, but கொஞ்சம் ஒரு கர்ப் பண்ணணும். ஆக்சுவலா பேரண்ட்ஸ் மட்டுமே வந்துட்டு of course அவங்களும் வந்து they are important, they are key players இதுல. அதனால அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பட் அவங்கள தவிர ஒரு பள்ளிக்கூடமா இருக்கட்டும் இல்ல யூனி பாலி இவங்கலாம் எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? how can they help நினைக்கிறீங்க? Help in terms of the youth. Yes, youth. Okay. நம்மளுக்கு we can actually, if they know better, அவங்க ஒரு மென்டாரா வரலாம். So we can pick. அதே போல நம்ம சிண்டால ஒரு
ஒன்னொரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் கேம்னு. ஸோ வி டூ ஹேவ் மென்டர்ஸ் அண்ட் இந்த மென்டர்ஸ் எல்லாமே லைக் பாலி யூனி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ த யூத். ஸோ அவங்க சொல்லும் போது அது ரொம்ப யூனோ மோட்டிவேட்டிங்காக இருக்குது அவங்களுக்கு. ஓகே, someone who's not much older than me has gone through it and எப்படி அவங்க வந்திருக்காங்க out of it. ஸோ சம்டைம்ஸ் நம்ம பயிற்சிகளில் நம்ம இவங்களை இன்வைட் பண்ணுவோம் பேச. ஸோ அந்த யூனோ they able to relate, the connection is better. ஸோ அவங்கள நம்ம get them to be able to share the experience. ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு பார்க்குறவங்க எல்லாருமே என் சமவே அவங்க இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்திட்டு இருப்பாங்க, என்ன வயதாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணும்போது அவங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன? ஓகே, நினைக்கிறேன் வெரி இம்பார்ட்டன்ட்லி இஃப் லெட்ஸ் சே இட்ஸ் அ ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி யூஸர், நீங்கள் என்னென்னா do not accept strangers. அதான் நான் சொல்வேன். Because we don't know what's அந்த நான் எப்பவுமே நம்ம யூத் கிட்ட சொல்கிறது, அந்த படம் நீங்கள் பார்த்தா அது ரொம்ப ஒரு யூனோ வெரி க்யூட் ஃபங்கி லுக்கிங் காய் அந்த மாதிரி, பட் பார்க்க போனால் உங்கள் அப்பா விட ஓல்டராக இருப்பார். ஸோ இட்ஸ் நெவர் வாட் யூ see. Looks can be deceptive. Exactly. So I think that is one way of keeping. And also privacy settings இருக்கு. And அந்த location, you know, they tend to put so அதே போதும் where you live, which school you go, you can get these stalkers. Photograph போட்டிங்கன்னா it's fine, but you still have the privacy for your friends. அது மட்டும் இல்லை, I think கொஞ்சம் you have to be careful because people can take it. There's Photoshop, there's lots of things that can be done. So I think in that sense, இப்போ WhatsApp and all that, it is to our convenience actually. You speak to someone abroad, எல்லாத்துலேயும் ஒரு கொஞ்சம் ஒரு I think you need to self-protect. அதான் முக்கியம். And use it to your advantage. There's lots out there for our advantage. So make use of it. Thank you so much. Thank you. Mati Shailesh, நீங்க வந்து ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. Thank you so much. Thank you. வணக்கம் திருமதி சுலோச்சனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஸோ நீங்கள் வந்து சாரதா கிண்டர் கார்டனில் எந்த ஆண்டு சொல்லி தரீங்க? நான் வந்து இப்போ தச்சமயம் வந்து பாலர் 2க்கு ஆசிரியராக இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டைமில் வந்துட்டு இந்த பாலர் பள்ளி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்துட்டு இதோட முக்கியத்துவம் வந்து இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆக்சுவலி ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங், வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ், என்ன அதோட முக்கியத்துவம் என்ன? சரி, இப்போ எங்கள் பள்ளியில் வந்து 4 வயசு பிள்ளைங்க தான் வருவாங்க, மழலை வகுப்பு. அப்புறம் பாலர் 1, பாலர் 2. சில பள்ளிகளில் வந்து 3 வயது 2 வயது பாலர் பள்ளி கூட இருக்கு. அதாவது ப்ரீ நர்சரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிலை கூட இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரையில வந்து 4 வயசுல பிள்ளைங்க வரும்பொழுது அவங்களுக்கு வந்து சில திறன்கள் என்பது ஒரு பிள்ளைக்கு வந்து ஸ்கில்ஸ். அதாவது திறன் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து எவ்வளவு குறைவான வயசுல நம்ம அதை கற்றுக் கொடுக்குறோமோ அது அவங்க லைஃப் லாங் லேர்னிங்கா. So it will be like independent skills இல்லைங்களா? இப்போ டாய்லெட் ட்ரைனிங் அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி. ஸோ அப்போ அவங்க 4 வயசுல நம்மகிட்ட வரும்பொழுது திறன்கள்னு சொன்னா ஒரு சட்டையை அவங்க சொந்தமாகவே போட்டுக்கிறது, ஒரு பட்டன் போடுறது, பென்சிலை எடுத்து சும்மா எழுதாம இருந்தா கூட அதை எப்படி பிடிக்கிறது, அதுக்குன்னு சரியான முறைகள், இதெல்லாம் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம கற்பிக்கும் பொழுது, கற்பிக்கிறது மட்டும் இல்லாம அதுல ஈடுபடுத்தும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து அது லைஃப் லாங் லேர்னிங்கா போயிருது. அப்போ அவங்க 5 வயசுக்கு போகும்பொழுது அதே ஸ்கில்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்போ நீங்க சொல்றீங்க மற்ற பள்ளிகள்ல வந்துட்டு 1.5 வயசு 2 வயசுல இருந்து கூட வராங்க, இங்க 4 வயசுல இருந்து வராங்கன்னு. அந்த 4 வயசுல வரும்போது சில விஷயங்கள் ஏற்கனவே சில மைல்ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா?
ஒரு 4 வயசு பிள்ளை நம்மகிட்ட வரும்பொழுது நம்ம வந்து எந்த ஒரு குழந்தையும் ஒரு பயிற்சி செய்தோ இல்ல அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சோ நம்ம எடுக்கிறது இல்லை. அதாவது இடையில வரும்பொழுது தான் பாலர் 2ல வரும்பொழுது தான் நம்ம அந்த டெஸ்ட் செய்யறோம். அது அந்த டெஸ்ட் செய்யறது கூட வந்து ஆசிரியருக்கு சுலபமா இருக்கிறதுக்கு டெஸ்ட் செய்யறது இல்லை. ஆனா அந்த குழந்தைகளுக்கு எப்படி வகைப்படுத்தலாம், அந்த குழந்தைகளை என்ன இன்னும் செய்யலாம் அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு நம்ம டீச்சர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டெஸ்ட் செய்யறோம். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்ம அதிகமா கத்து கொடுத்தா, அப்போ எல்லா பிள்ளைங்க மாதிரி கத்து கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எங்களுக்கு தெரியலையே, ஏன்னா அவங்க அந்த 2 வருட காலத்தை இழந்துடுறாங்க. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டெஸ்ட் செய்யறோம். ஆனா 4 வயசுக்கு அந்த டெஸ்ட் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து எதுவுமே தெரியாம நம்மகிட்ட வந்தாலும் அவங்க எங்களை விட்டு போகும்பொழுது 3 ஆண்டு காலம் பிறகு அவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் போற அளவுக்கு நம்ம அவங்க தயார் செய்யறோம். ஸோ இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா பாலர் 2ல வரும்போது டெஸ்ட் வைக்கிறேன்றீங்க. ஸோ யூ மீன் டு சே தட் தேர் ஆர் பேரண்ட்ஸ் ஹூ பிரிங் தேர் சைல்ட் இன் கிண்டர்கார்டன் 2 அப்போதான் கூட்டிட்டு வராங்களா? ஆமா, கண்டிப்பா எங்கள்கிட்ட இருக்கு பிள்ளைங்க வந்து, அதாவது தவணை 3 டேர்ம் 3ல அந்த பிள்ளைங்க வந்து பிரைமரி 1க்கு போகணும். அந்த ஒரு கால கட்டாயத்துல அவங்க இருக்கிறதால சரி இந்த ஒரு 2 மாசமாவது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸ்போஜர் கொடுப்போம், என்வாயரன்மெண்ட் கொடுப்போம், வளர்ப்பள்ளி என்வாயரன்மெண்ட். ஸோ அவங்க தொடக்க நிலைக்கு போனா அவங்களுக்கு பயம் இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பெற்றோர் நம்மள்கிட்ட வருவாங்க. அப்ப நம்ம வந்து டெஸ்ட் கண்டிப்பா செய்வோம். இந்த டெஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியருக்கு சுலபமாக்குறதுக்கு இல்ல, அந்த பிள்ளைக்கு சுலபமாக்குறதுக்கு என்ன நம்ம இன்னும் மேற்கொண்டு செய்யணும். இட்ஸ் a crash course. 2 மாசத்துல நான் ஒரு பிள்ளையை தயார் செய்யணும், எடுக்கணும் அந்த பிள்ளைய. அந்த பிள்ளைய புறக்கணிக்க முடியாது. அதே நேரத்துல எப்படி அந்த பிள்ளைய ஒரு பள்ளி என்வாயரன்மெண்ட், அதாவது 2.5 வருஷம் படிச்ச பிள்ளைங்க கூட 2 மாச பிள்ளைய எப்படி நம்ம கொண்டுட்டு போய் இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படின்னு செய்யறதுக்கு தான் அந்த டெஸ்ட். பட் அந்த குழந்தையோட அந்த பிள்ளையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படுது? பிகாஸ் அந்த டைம்ல இப்போ டர்ன் 3ல வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பா ஸ்ட்ரகிள் இருக்கும். எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அவங்களுக்கு? கண்டிப்பா பிள்ளைங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறப்போ நம்ம வந்து அடல்ட்ஸ் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் எந்த ஒரு என்வாயரன்மெண்ட்டும். ஆனா குழந்தைகள் வந்து ரொம்ப வெர்சடைல். அவங்க நல்லதையும் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு, தீய விஷயங்களும் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. அதனால அந்த வயசுல வரும்பொழுது ஆசிரியர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு. அதாவது அதே நேரம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒன்றாக வேலை செய்யணும், வேலை செய்யணும். அப்போ பெற்றோர்கிட்ட நம்ம சொல்லுவோம், இந்த இத்தனை மாத காலத்துல இந்த பிள்ளைங்க இதெல்லாம் படிச்சுட்டாங்க, ஸோ நாங்க வந்து அவங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுப்போம், நீங்க போய் வீட்டுல யூ ஹேவ் டு டூ யோர் பார்ட், அண்ட் நம்மளும் வந்து நம்ம பார்ட் செய்வோம். ஸோ கை கொடுத்து வேலை செய்யும் பொழுது இந்த குழந்தை எதை இழந்துச்சோ முக்கியமா திறன், அதாவது சொல்லுவாங்க பாலர் மழலை வகுப்புக்கு வரும்பொழுது 4 வயசுல வந்து பிள்ளைகள் வந்து எதையும் கேட்கும் திறனை நம்ம ஊக்குவிப்போம், லிசனிங் ஸ்கில்ஸ். அப்புறம் அவங்க பாலர் 1க்கு போகும்பொழுது அவங்களுக்கு கேட்கும் திறனோடு காணும் திறன், அதாவது லிசனிங் அண்ட் அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ், அதை கொண்டுட்டு போவோம். அப்புறம் அவங்க 3வது ஆண்டுக்கு போகும்பொழுது பாலர் 2க்கு அப்போ வந்து லிசனிங், அப்சர்வேஷனல் அண்ட் இன்வால்வ்மெண்ட் ஸ்கில்ஸ், அதாவது எப்படி அதை செயல்படுத்துறது, அதை வந்து கொண்டுட்டு போவோம். ஸோ அந்த திறன் என்பது அவங்க கேட்கும் பொழுது ஒரு திறன், பார்க்கும் பொழுது ஒரு திறன், கேட்டு பார்த்து அதை செயல்படுத்தும் பொழுது ஒரு திறன், இந்த 3 திறனும் கொண்டதுதான் பாலர் 2. அப்போ அவங்க போகும் பொழுது பிரைமரி 1க்கு போகும் பொழுது தொடக்க நிலைக்கு அவங்க ஒரு தயாரான நிலை. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து கேட்டு நம்ம கற்பிக்கும் பொழுதோட அதை செயல்படுத்தும் பொழுது அது வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் லேர்னிங்கா போயிருது. இட்ஸ் a ஸ்கில். உங்களாலையும் சரி என்னாலையும் சரி அதை எடுக்க முடியாது, அந்த ஸ்கில் அவங்ககிட்ட தான் இருக்கும். அதை சரியா கொண்டுட்டு போறது தான் பாலர் பள்ளி. அதை சரியா நம்ம கொண்டுட்டு போறதுக்கு தான் அந்த 3 ஆண்டு சாலிடா எங்களுக்கு வேணும். முக்கியமா அந்த 3 ஆண்டு. அதுக்கு சில நேரத்துல தவிர்க்க முடியாத நிலையில, சில நேரத்துல வெளியூர்ல இருந்து வரவங்க பெற்றோர் இருக்காங்க, அவங்க வந்து பாலர் பள்ளி கிடைக்காத நிலையில 3வது ஆண்டுக்கு போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை மாற்றம், இந்த மாதிரி சில தவிர்க்க முடியாத விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களும் வீட்டில் கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா என்ன வித்தியாசம்னா வகுப்புல கற்றுக் கொடுக்கறது வந்து
பிள்ளைங்களோட பிள்ளைங்களா படிக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளை நல்லா செய்யறப்போ அந்த பிள்ளை வேற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரப்போ அந்த அந்த பிள்ளைக்கு வந்து அது செய்யணும், அது செயல்படுத்தணும்ன்ற ஒரு ஊக்குவிப்பு வரும். இட்ஸ் பியர் லேர்னிங். ஸோ அது வந்து வீட்டுல கண்டிப்பா கொண்டுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இது வந்து இந்த ஏர்லியர் நீங்க பாலர் பள்ளிக்கு எவ்வளோ ஏர்லியா அனுப்புறீங்களோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது ஏர்லியாவே டீச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஏர்லி இன்டர்வென்ஷன் கிடைக்குது. எஸ், எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் வந்து இப்போ ரொம்ப பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் வந்து அந்த எக்ஸ்போஜர் இல்லாததால பள்ளிக்கூடத்துக்கு வந்து செய்யும்பொழுது அது ப்ராப்ளமா இல்ல அது எக்ஸ்போஜரால வந்ததாலே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். சில பெற்றோர் சொல்லுவாங்க என் பிள்ளையால வீட்டுல இதெல்லாம் செய்ய முடியல, ஆனா நம்ம சொல்லுவோம் இல்லையே பள்ளிக்கூடத்துல செய்யறாங்க. அப்போ அதோட என்வாயரன்மெண்ட் பிளேஸ். சில இடத்துல வந்துட்டு இந்த மெய்ட்ஸ் இருக்கும்போது, பணிப்பெண்கள் இருக்கும்போது அவங்க வந்துட்டு பேச மாட்டேங்கிறாங்க, டிவி போட்டு விட்டுறாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த பிள்ளைங்க வந்து கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸ் வந்துட்டு அந்த பிள்ளைங்கக்கிட்ட இல்லை. ஸோ அந்த சமயத்துல பிள்ளைக்கு வந்துட்டு அது ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த எக்ஸ்போஷர் இல்லையா, பேசுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனையே வந்து அவங்களுக்கு பெற்றோர் கொடுக்காத நிலை, அதுதான் பிரச்சனை. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அவங்கள பெற்றோரை நம்ம சுட்டி காட்டுறதும் சரியில்லை. அதனால நம்ம என்ன செய்வோம்னா என்ன பிரச்சனைன்னு பெற்றோர்கிட்ட பேசும்பொழுது பணிப்பெண் என்ன செய்யலாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பணிப்பெண்ணும் இப்போ ரொம்ப பெரிய இன்றியமையாத அங்கமாயிட்டாங்க. எல்லார் வீட்லயும் வேலை செய்யறதால பணிப்பெண். அந்த பணிப்பெண் தமிழ் பேச தெரியாத ஒரு பணிப்பெண்ணா இருந்தா சரி பரவாயில்ல, அவங்க எப்படி மற்ற விஷயங்களை உதவி செய்யலாம், பெற்றோர் எப்படி வீட்டுக்கு வந்து பெற்றோர் உதவி செய்யலாம். சோ அவங்க அந்த ஸ்கில்ஸ் கத்து கொடுக்கலாம் இல்லைங்களா, அந்த தனியா எல்லாம். எங்களோட பேரண்டல் ஒர்க் ஷாப்ல பணிப்பெண்ணையும் அழைச்சிட்டு வருவாங்க. சில நேரத்துல அவங்க அழைச்சிட்டு வந்து அவங்க பணிப்பெண்ணை வந்து பார்க்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன கற்பிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு நேரம் இல்ல இதை செய்யறதுக்கு, செயல்படுத்துறதுக்கு. அதனால பணிப்பெண் மூலியமா அதை சாதிச்சுக்கிடுது. ஆனா அதே நேரத்துல தமிழ் பேசுற பிரச்சனை வந்துரும். ஏன்னா சில பணிப்பெண் வந்து இந்தோனேஷியால இருந்து வந்திருக்காங்க. சோ அது வந்து பெற்றோர் கவனிச்சுக்குவாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க வந்து எங்க பாலர் பள்ளியில வந்து தமிழ் வந்து ஒரு பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஈடு கொடுத்து அதுக்கு தகுந்தாப்புல பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் சுலபமா இருக்கு. ஆனா அதை எல்லா பாலர் பள்ளியிலும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் சில நேரத்துல வந்து பிள்ளைங்கள் வந்து வீட்டுல வந்து தமிழ் பேசாதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து புத்தகங்கள், கதை புத்தகங்கள், இது நம்ம வாரம் கதை புத்தகம் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. வெள்ளிக்கிழமையில கதை புத்தகம் கொடுப்போம். ஒரு ஆங்கில கதை புத்தகமும் ஒரு தமிழ். ஸோ இதை வந்து பிள்ளைங்க வந்து தாய் தகப்பனோடு சேர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் நம்ம செய்வோம் அவங்களுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இறுதியா வந்துட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெற்றோர்கள் அவங்க வந்து இன்னும் இந்த முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சிக்காம இருக்கலாம். ஏன்னா பாலர் பள்ளியோட முக்கியத்துவம் நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபைனலி அந்த ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பெற்றோர்களுக்கு, பாலர் பள்ளியோட அந்த ஏர்லி சைல்ட் டெவலப்மெண்ட், அதை பத்தி என்ன ஒரு விஷயம் நீங்க சொல்ல விரும்புறீங்க? நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பெற்றோர் தயவு செய்து ஒரு 10 நிமிஷமாவது பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கண்டிப்பா அவங்க கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அந்த கான்டெக்ட், அதாவது நீங்க பேச அவங்க பேச இந்த பேச்சு திறன் பிள்ளைங்களுக்கு வரணும். அந்த விஷயம் பேசுற கான்டெக்டோட பேசினா பிள்ளைங்களுக்கு கருத்தறிதல், கட்டுரை இதெல்லாம் வளர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும். அவங்களும் நல்லா கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் பிரைமரி 1ல பிரச்சனை இருக்காது. பிள்ளைங்களோட கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா அதே நேரம் அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும். எங்கேயும் போய் பேசலாம், சரியான விஷயங்களை பேசலாம். அவங்க என்ன ஆசிரியர் பேசுறாங்களோ அதை காது கொடுத்து கேட்கிற திறன். ஏன்னா நம்ம என்ன செய்யறோம் அந்த பிள்ளைங்க பாக்குறாங்க. நம்ம ஆசிரியர் வந்து பிள்ளைங்க பேசும்போது நல்லா காது கொடுத்து கேட்கிறோம். அதே மாதிரி அவங்கள வகுப்புல வந்து எக்ஸ்போஜர் கொடுக்குறோம், நீங்க வந்து பேசுங்க என்ன நடந்துச்சுன்னு. அதே மாதிரி வீட்டிலையும் நல்லா காது கொடுத்து கேட்ட பிள்ளைங்களை அவங்க உண்மையிலே அவங்க வளர்ச்சி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இன்னும் ஒரு முக்கிய விஷயம் வந்துட்டு இந்த பணிப்பெண்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதும் எடுத்து சொன்னீங்க இன்னைக்கு. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கள் நம்மளோட ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பிள்ளைகளுக்காகவும் அவங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் தான் நம்ம இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு 2 எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டுருக்கோம். அதில் ஒருத்தர் திரு ஜான்,
வேதிக் மெத்தட்ல கணித பாடங்களை சுலபமா செய்ய சொல்லி தராரு. இவர் ஏற்கனவே நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு நபர் தான். வண்ணத்திரையில ஃபன் வித் மேக்ஸ் அந்த ஷோ பார்த்திருந்தீங்கன்னா அதுல நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் திரு ஜான் கொடுத்திருக்காரு. இன்னொருத்தவங்க திருமதி தேவி, அவங்க ஜே லேர்னிங் ஹப் அப்படின்ற ஒரு சென்டர் நடத்திட்டு வராங்க. அதுல 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் மேலும் மேலும் தமிழ் மொழியை வந்து கத்துக்கிட்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்க நான் ஆவலா இருக்கேன், நீங்களும் ஆவலா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ இப்போ பிரைமரி 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வருடம், அதாவது பிரைமரி 6 செய்யும் போது நிறைய மாணவர்கள் வராங்க அப்படின்னு தோணுதா? ஆமா, நிச்சயமா. பேரண்ட்ஸ் வந்து யூஸ்வலி அந்த primary 6 வந்தோன்னா தான் they realize that okay I need to send my child for tuition. ஓகே, ஸோ இப்போ பிரைமரி 6 அப்படின்னு வந்துட்டாங்க, அதனால இப்போ அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து கோப் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இஸ் இட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கோப்? நிச்சயமாக. ஏன்னா யூஸ்வலி என்ன நடக்குதுன்னா பிரைமரி 5 வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா they try their best not to give tuition, but results வந்தோடனே they start to fear, panic. So என்ன செய்வாங்க, they start looking for tutors to do the last bit. And இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா they go through panic, the child also goes through a lot. ஸோ திருமதி தேவி, உங்ககிட்டயும் இதே மாதிரி பிஎஸ்எல்இ அதாவது P6 படிக்கிற பிள்ளைங்க தான்? ஆமாம், தொடக்கநிலை இறுதி ஆண்டு பிள்ளைங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தொடக்கநிலை இறுதி ஆண்டுக்கு வந்த உடனே பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு தமிழில் அதிக மதிப்பெண் வாங்க வைத்துருங்க, ஏன்னா மற்ற பாடங்கள் வந்து ரொம்ப கடினம். இதில் வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த சப்ஜெக்ட் இந்த டைமுக்கு விட்டுட்டா நீங்கள் தமிழ் தானே, நீங்கள் எப்படியும் சொல்லி கொடுத்துருங்க, எப்படியாவது என் பொண்ணு ஏ வாங்க வச்சுருங்க, இல்லை A* வாங்க வச்சுருங்க அப்படின்னு தான் நம்மள்ட்ட வந்து அந்த வருடத்து மக்கள் வந்து சொல்லுவாங்க, பெற்றோர்கள். ஸோ இப்போ இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எந்த விதத்துல வந்துட்டு மேபி இவங்க முன்னாடி வந்திருந்தா ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ எதுல வந்துட்டு அவங்க வீக்கா இருக்காங்க அப்படின்னு தோணுது? ஓகே, பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து சுய விடை கருத்தறிதல் அதில் வந்து அவர்கள் வந்து ரொம்பவே வீக்காக தான் இருப்பாங்க. அதனில வாசிப்பு பேசுறது வந்து வீட்டில் அதிகமாக புழக்கம் இல்லாதனால அவர்களுக்கு வந்து எவ்வாறு வாசிக்கிறது, எவ்வாறு உரையாடல் பேசுவது அப்படிங்கிறதுல நிறைய தயக்கங்கள். ரகல அந்த ஒலி வேறுபாட்டு சொற்கள், கட்டுரை எப்படி எழுதுவது, அதெல்லாம் வந்து இமீடியட்டாக உடனடியாக நம்ம வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக வாசிப்பு பார்த்திங்கன்னா எப்படி வாசிக்கணும், சரளமாக வாசிக்கணும், நிறுத்தி வாசிக்கணும், அந்த ஓசை நயத்தோடு வாசிக்கணும், அதெல்லாம் ஒரு சர்டன் பீரியடுக்குள்ளார அவங்க வந்து உடனடியாக எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படிங்கிறப்ப அது ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் சுமையாகத்தான் இருக்கும். அண்ட் ஆசிரியருக்கு சுமையாக இருக்குது, பெற்றோர்களும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கு தெரியும் போது அவங்க எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க? ஓகே, இப்போ முதல்ல நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல ஒரு தன்னம்பிக்கையை நம்ம கொடுப்போம். ஓகே, உன்னால் பேச முடியும், நீ முதல்ல அந்த நம்பிக்கையோட வா, என்கிட்ட வந்துட்டீங்களா, ஓகே நான் உன்னை எப்படி கொண்டு வந்துடுவேன், ஸோ நீ அதெல்லாம் விட்டுரு, நான் சொல்கிற வழிமுறைகளை நீ பின்பற்றினா நிச்சயம் நீ முன்னுக்கு வருவ அப்படின்னு சொல்லி முதல்ல நான் அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு வாரமும் நான் வந்து முழுமையான ஒரு பயிற்சி கொடுப்போம். அதாவது எங்கள் எங்களோட பள்ளிக்கு வந்த உடனேயே ஒரு ஒளி வேறுபாடு சொற்கள் வந்து நம்ம பயிற்சி கொடுப்போம். கட்டுரைக்கு ஒரு சிறிய பயிற்சி, வாசி இல்ல ஆசிரியர் முதல்ல அவர்கள் தயக்கத்தோடு நாம் பேசுறது தப்பாக இருக்கும், சிரிப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி முதல்ல அவங்களுக்கு நாங்கள் தன்னம்பிக்கையை கொடுப்போம். தன்னம்பிக்கையோட உன்னால் முடியும், நீ பேசு, உன்னால் முடியும், உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, நீ எழுதி வச்சுக்கிட்டு பேசு, முதல்ல பயிற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஒரு முறை அவர்களுக்கு வந்து ஒரு வாசிப்பு உரையாடல் எல்லாம் கொடுக்குறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஈஸியாகவே அவங்க இதாகிடுறாங்க. அதாவது திருமதி தேவி, இப்போ வந்துட்டு நிறைய பேர் பிஎஸ்எல்இ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க விருப்பப்படுற அந்த உயர்நிலை பள்ளிக்கு போகணும் அப்படின்றது தான் அந்த நோக்கமாக இருக்குது. பட் ஆக்சுவலாக அவங்க என்ன நினைக்கணும், வாட் ஷுட் அவங்க அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும்னு நீங்கள்? மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி தங்களுடைய நிலை என்ன, தங்களுடைய குழந்தை எந்த அளவுக்கு அவர்களால் படிக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளோட பிள்ளை வந்து ஒரு சிறந்த பள்ளியில் சேர்ந்தால் தான் சிறந்த மாணவனாக உருவாக முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை முதல்ல அவங்க தகுக்கணும். ஏன்னா அவங்களோட விருப்பத்திற்காக குழந்தைகளை சேர்த்துட்டு குழந்தைங்க அந்த பள்ளியில் படிக்க முடியாமல் ரொம்ப திணறுவாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க. எல்லா பள்ளியுமே எங்களை பொறுத்தவரை சிறந்த பள்ளி தான். பள்ளி வந்து ஒரு மாணவனை வந்து சிறந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் உருவாக்குறது இல்லை. அதனால் பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி இந்த பள்ளிக்கு போனாதான் நமக்கு பெருமை அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம எங்கே போனால் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறத நினைக்கணும். அதே சமயத்தில் இந்த வாழ்க்கை வந்து எதிர்கால வாழ்க்கை நம்ம கையில் உள்ளது அப்படின்னு மாணவர்கள் உணர்ந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க படிக்கணுமே ஒழிய பெற்றோர்களுக்காகவோ அடுத்தவர்களுக்காகவோ படிக்கிறது இல்லை. நான் நல்லா படித்தா நான் நல்லா போவேன், ஓகே உன்னால் முடியும்னா கட்டாயம் போகலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் தவறு முடியாத குழந்தைகளை பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி
ஒரு பெருமைக்காக போய் சேர்த்து விட்டு பின்னாடி அந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டு படிப்பே வெறுக்கிற நிலைமை நிறைய இடத்துல உருவாகுது. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம், வகுப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் நல்லொழுக்கம் சிலவற்றை சொல்லிக் கொடுப்போம். எந்த பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு நீ முடிவு செய்யாத, உன்னால் எவ்வளோ முடியும் அந்த பள்ளிக்கு போ, நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். முதல்ல வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். ஸோ நம்ம படிக்கணும். அதே சமயத்தில் படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியும் முக்கியம். அதனால் நீ முடிஞ்ச அளவுக்கு செய், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. ஏன்னா நாளைக்கு படிப்புலன்னா யாரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. படிப்பு இருந்தால் தான் சிறந்த குடிமகனாக உருவாக்க முடியும். எனவே கல்வி ரொம்ப அவசியம் உனக்கு. பட் ஒரு கொஞ்சம் பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கணும்னா, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? 3 பேர் இருக்காங்க. எந்த நிலையில்? ஓகே, என்னுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா முதல் பெண் இப்போ A level முடிச்சுட்டு SIMல யூனிவர்சிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது குழந்தை பார்த்தீங்கன்னா அவன் ரிவர்சைட் செகண்டரியில் ஹையர் டேர்மில் எடுத்து படிக்கிறான். 3வது குழந்தை என்னுடைய வீட்டிற்கு பக்கத்திலே ஈஷூன் டவுன் செகண்டரியில் சேர்த்து விட்டுருக்கேன். என்னோட 3வது குழந்தை அந்த அளவுக்கு படிப்பில் கிடையாது. முதல் 2 மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, முதல் 2 குழந்தைங்களும். ஸோ அதனால நான் கம்பேர் பண்ணல. ஏன்னா ஒரு குழந்தைக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. ஒருத்தன் படிக்கிறனால முன்னுக்கு வர முடியாது. அதனால நான் 3வது பையன் அவனுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி என் வீட்டில் பக்கத்திலேயே சேர்த்தேன். எல்லா பெற்றோர்களும் கேட்பாங்க, மிஸ் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கீங்க, மிஸ் உங்கள் குழந்தை இந்த அப்படி இல்லைங்க, அவனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் பெருமைக்காக என் பிள்ளை இந்த பள்ளியில் படிக்குதுன்னு சேர்த்துட்டு நாளைக்கு என் பிள்ளை லைஃப் வீணாக கூடாது அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு உதாரணமாகவே இருக்கீங்க. நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பேரண்ட்ஸ் எந்த விதத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அந்த PSLE வரும்போது, இல்லை பிள்ளைகளை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் யூ ஹேவ் எக்ஸாம்பிள்ஸ் இன் யோர் ஸ்கூல் இல்லையா? நிச்சயமாக. பிகாஸ் நினைக்கிறேன் அவங்க சில நேரத்தில் they pushing them too much. So they are aiming aimlessly. So என்ன செய்கிறாங்கன்னா they are giving them too much work to do. Because I think இது அவங்க ஒரு பேனிக் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஐயோ PSLE மேத்ஸில் ஃபெயில் ஆயிடுவாங்களே, நான் என்ன செய்கிறது, என்ன மாதிரி என்ரிச்மெண்ட் போகிறது, எங்கே who's going to find a solution for me? So இது the only way to solve this is they need to actually stretch the learning. Don't wait until the last moment. And you cannot do too many things at one time. என்னன்னா அந்த short period of time they try to squeeze everything from failing to passing. It is not that it's not impossible, it is possible. It depends on the child and the support that the family gives. But children உங்ககிட்ட வரும்போது அந்த ஸ்டேஜில் have you seen them like very dull or depressed அந்த மாதிரி என்ன உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? நிச்சயமா அது usually they are very down because one end parents, the other end overload of work. So இது ரெண்டும் combine பண்ணா it's actually a concoction for disaster. So அவங்களோட morale ரொம்ப down. So what we usually do is talk to them nicely. And I believe in quality and not quantity. ஏன்னா நம்ம ரொம்ப sums கொடுத்தாலும் when they step out they may not learn anything. They in fact அவங்க வீட்டுக்கு போகிற நேரத்தில் they will go even with a bigger burden. I have more homework to do. So நம்ம என்ன செய்வோம்னா we teach them in small portions. Make sure that they go back with a smile. They enjoy what they are doing. Then the moment அவங்க enjoy பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா we have a recipe for success. Yeah. So the most important thing is they must enjoy what they are doing. இல்லாட்டி என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் they definitely have a problem. So நீங்கள் என்ன ஒரு பெரிய டிப், ஒரு முக்கியமான டிப் pertaining to maths PSLE student கொடுக்கணும்னா what is that valuable tip that you will give? What for our students what we do is because over the years we have compiled the questions. And then நம்ம சொந்த ஸ்டடி செஞ்சுருக்கோம். ஓகே இந்த மாதிரி questions how often they are repeated. So we do targeted learning. அப்பனா நம்ம இந்த மாதிரி questions தான் செய்வோம் because we know that roughly இதே மாதிரி questions are very objectively. So we actually narrow down the learning. Yeah. So அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் since you're saying this I'm sure இன்னொரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வரும் இல்லையா, not being burdened and sometimes like our P5 students நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு PSLE paper கொடுப்போம் அவங்க கிட்ட. Because honestly speaking the PSLE paper is not very difficult as compared to what's happening in school, prelims and so on. So and when they get to see that and after the result, after we give them the result and we tell them it's a PSLE paper, then they feel more confident. So I think it's all about building their confidence, getting them to feel good. Or psychological And the added value added thing is learning Vedic maths is much simpler.
Yeah, so it creates the interest. அவங்க வேதிக் மேத்ஸ் அப்படின்னு சொன்னா சாரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குமா டு அரைவ் அட் சொல்யூஷன்? நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இருக்கிற மேத்ஸ் சிலபஸ்லேயே we have introduced this Vedic maths into it. ஸோ அவங்க செய்கிற மாதிரி தான் செய்வாங்க, நார்மல் sums that they see in school. But it's just that we cut the steps a little bit so that it is much easier for them to do it. ஸோ பிஎஸ்எல்இல வேதிக் மேத்ஸ் மெத்தட் வந்துட்டு It's a method of calculation. So 1 plus 1 equals to 2. okay, whether that the step is there or not, it's still fine, they arrive at the solution, right? திருமதி தேவி, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற பிஎஸ்எல்இ பிள்ளைங்க, அவங்க பெற்றோர்கள், இவங்க 2 பேரும் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதாவது எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, தொடக்கநிலை இறுதியாண்டு ரொம்ப முக்கியமாக இருப்பதால் மனதளவிலும் உடலளவிலும் முதல்ல பெற்றோர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் மன நிம்மதியும் கொடுக்க வேண்டும். அடுத்தது வந்து அவர்கள் வந்து நிறைய பயிற்சித்தாள்கள் வாங்கி கொடுக்கலாம். பயிற்சித்தாள்கள் மற்றும் இல்லாமல் தினசரி வீட்டில் வந்து ஒரு 5 நிமிடமாவது, குறைந்தது 5 நிமிடம் வாசிப்பு பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒரு படத்தை பற்றி எப்படி பேசுறது அப்படின்னு நார்மலாகவே ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து பேச சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுயவிடை கருத்தறிதல் அப்படிங்கிறதான் இங்கே பேப்பர் 2ல ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மார்க் இருக்கும். அதனால் அதை வந்து அடிக்கடி வாரத்தில் 1-2வது பெற்றோர்கள் கட்டாயம் குழந்தைகளை செய்ய சொல்ல வேண்டும். அதுக்கடுத்து கட்டுரை, ஒரு படத்தை கொடுத்து அந்த கட்டுரை எப்படி எழுதுவது, எப்படி முன்னுரை எழுதுவது, எப்படி முடிவுரை எழுதுவது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாங்கன்னா ஈஸியாக சுலபமாக மாணவர்கள் மதிப்பெண் வாங்க முடியும். மேலும் ஒளி வேறுபாடு, செய்யுள் பழமொழி, இதிலெல்லாம் சுலபமாக மார்க் கிடைக்க நிறைய வசதிகள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்முடைய குழந்தை மனனம் செய்து வைக்க வேண்டும். பெற்றோர்கள் அதை சரிபார்க்க வேண்டும். தேர்வுத்தாள் வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் குழந்தை அவற்றை செய்கின்றதா என்று பக்கத்திலே இருந்து சரிபார்க்க வேண்டும். ஏன்னா இது அவர்களுடைய வாழ்க்கையின் திருப்புமுனை இல்லையா? ஸோ சிறிது நேரமாவது தினசரி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் குழந்தைங்களோட உட்கார்ந்து தேர்வுத்தாளை சரிபார்த்து அவர்கள் செய்கின்ற தவறுகளை அவர்களுக்கு சுட்டி காட்டினால் அந்த தவற்றை மீண்டும் செய்யாமல் அவர்கள் சுலபமாக மதிப்பெண் வாங்க முடியும். கரெக்ட், தட் இஸ் அவங்க கூடயே இருந்து பேப்பர் வாங்கி கொடுத்தா மட்டும் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நாங்க பேப்பர் வாங்கி கொடுக்குறோம் மிஸ், பேப்பர் அவங்க செய்யணும்ல, பக்கத்துல இருந்து ஒரு மோட்டிவேட் பண்ணணும். கரெக்ட். திரு ஜான், ஓகே, உங்க பெர்செப்ஷன், அதாவது அதே கேள்வி தான் உங்களுக்கு. பிகாஸ் நீங்க மேத்ஸ் அதுலேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்க அண்ட் மேத்ஸ் இஸ் சப்போஸ் டு பி வெரி வெரி க்ரூஷியல் இல்லைங்களா? ஸோ மேத்ஸ் அப்படின்னும் போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்? பிகாஸ் யூ செட் தட் முக்காசி லேட்டாக தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ கரெக்டான ஒரு டைம் அப்படின்னா அது எதுவாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் a good time வந்து P5. The start of P5லே they have to make sure அந்த concepts, the basic conceptsலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்ஃபேக்ட் என்ன செய்யணும்னா each day at least ஒரு 5 sums besides அவங்களோட ஸ்கூல் ஒர்க், இதை வந்து நம்ம கன்சிஸ்டன்டியாக ரிவைஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 5 மணி காலையில் எழுந்திரிச்சு 5 sums a day in view of their PSLE next year. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கூட இருக்காங்க. ஸோ ஒன்று மோட்டிவேஷன், இன்னொன்று டிட்டர்மினேஷன் அண்ட் தென் டிசிப்ளின். இது 3 இருந்தால் நிச்சயமாக they will have no problems in passing. ஓகே, ரொம்ப நன்றி. அதாவது திருமதி தேவி அண்ட் திரு ஜான், நீங்கள் வந்துட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் அனுபவத்தை பேஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெற்றோர்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி நீங்கள் சொன்ன டிப்ஸ் அண்ட் கருத்துக்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.